உலகத்தின் உள்ளம் கவர்ந்த இசை அரசர் ஹரிஹரனின் முதல் தோற்றம். We have a fabulous young talent who's creating waves out here. Though ரொம்ப தீவிரமா லிரிக்ஸ் புக்கை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமாம், நம்ம எதிரிலே உட்காந்துருக்கார். Ladies and gentlemen, one of the most beautiful singers in the Tamil film industry today, Haricharan. Hari. No Hari. Just tell me a few words about him. Well, there might be a lot of inspirations இருக்கலாம், எஸ்பிபி சார், டிஎம்எஸ் சார் இருக்கலாம். பட் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணது உங்களை தான் சார். அண்ட் பிகாஸ் ஆஃப் மை டேட், he used to listen to a lot of your ghazals and all the classical stuff which you have done. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில், ஹிந்தி சினிமாவில் பாடின ஒரு பாடலை நான் மிஸ் பண்ணல. I've always tried to be like you and always followed in your steps. And அதுதான் வந்து இந்த playback singing என்னை கூட்டின்னு வந்தது நான் சொல்லுவேன். All thanks to you. I've inspired you, but நீங்கள் evolve பண்ணி you're singing your own style. That's very credible. Thank you. Thanks a lot. ஹரிச்சரன் வந்து இப்போது டிஎம்எஸ்ஸாக இருக்கும், பிபிஎஸ்ஸாக இருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையை கம்மி பண்ணி நமக்காக சில அற்புதமான அவர்களோட பாடல்களை பாட போகிறாரு. Over to you, Hari. The stage is yours. I would like to start with a song from Sabash Meena, TMS சாரோட பாடல். என் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, பேசுதடி, பேசுதடி. ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும், Hari, I'd like to just say something which I just realized now. அந்த காலத்தில் compositions are so rich and all the musicians, they are, playing extended chords and trying to do different things, and the compositions just takes everything in because it's so rich. That's the beauty of compositions of yesteryears. And TMS Saroda, he was a macho of a singer, I would say. Wow. And hero's voice, the idiom hero's voice, like Kishore Kumar. That was TMS sir for the South. And he was singing very well. Lovely. ஹரிச்சரன் டிஎம்எஸ் சாரை பற்றி சொன்னார், இட்ஸ் அ மாச்சோ வாய்ஸ், அவரோட வாய்ஸ் அப்படின்னு. அதே டைமில் நீங்கள் அடுத்து பாட போகிற ஒரு பாடகர் இருக்கார். அவரை பார்க்கும்போதெல்லாம் வந்து there is not a night spent for me if I don't listen to that man's voice. PBS, the eternal PBS. PBS sir is like Mehdi Hasan, I would say. Silk voice. It's amazing. அவர் வந்து என்ன, நான் சின்ன வயசில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அவர் பாட்டெலாம் கேட்டுட்டு. பிகாஸ் அவரோட ஏதோ பேசுகிற மாதிரி பாடுவார் அவர். அப்படி என்ன அப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், அது மாதிரி பாடுவார் அவர். அது அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பாடுறதுல அவன் வந்து ஒரு கான்வர்சேஷன் எலிமெண்ட் இருக்கணும். ஷுட் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் த வேர்ட்ஸ் வென் யூஆர் சிங்கிங் அ சாங். டியூன் மனப்பாடமாக இருக்கணும் அது. ஸோ வென் யூ டூ தேட், தென் ஆக்சுவலி for especially film, you're saying words, meaning the words. அது ஒரு வேர்டு சொல்கிறத நம்ம அதுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் வரணும், அது ஆட்டோமேட்டிக்காக வரும் இஃப் யூ திங்க் ஆஃப் த வேர்ட். டியூனை பற்றி நினச்சிங்கன்னா அந்த வேர்டோட எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் அடிபடும். ஸோ இட்ஸ் அ மேரேஜ் பிட்வீன் மியூசிக் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ ஐ திங்க் you're doing excellent. Keep up. Thank you.
ஹரி, பிபிஎஸ். Yeah, definitely. One inevitable song, PBS சார்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வந்து, இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பேசுகிற மாதிரி ஒரு பாட்டு, ஃபுல் சாங்குமே ஒரு இட்ஸ் லைக் அ போயம். ஸோ ஐ ஜஸ்ட் சிங் தட். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து, உன் எழுதனை பாடவா தமிழைச் சேர்த்து, ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து, உன் எழுதனை பாடவா தமிழைச் சேர்த்து, ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து, விந்தைகள் பேசும் விண்மீன்கள் கூட்டத்திலே விளையாடும் வெண்மது நீதானா, விந்தைகள் பேசும் விண்மீன்கள் கூட்டத்திலே விளையாடும் வெண்மது நீதானா, எந்தை முன்னோர்கள் இயலிசை நாடகம், எந்தை முன்னோர்கள் இயலிசை நாடகம் பயின்றதெல்லாம் உன்னிடம் தானா, ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து, உன் எழுதனை பாடவா தமிழைச் சேர்த்து, ஏன் சிரித்தாய், ஓ ஏன் சிரித்தாய், ஓ ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து. இவர் லிஸ்ட் எடுக்கும்போது there's one song which I can't leave again, which is a classic of திரு பிபிஎஸ் அவர்கள். ஓ கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பார்வையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, பாவையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில்
மனதில். Ladies and gentlemen, Haricharan. Lovely, lovely. That's what beautiful melody and what singing and the way you have replicated is. God bless. Very nice. Thank you, sir. Thanks a lot. Time for one more lucky winner. One more? Yep. Yeah, okay. Right. Let's see. Keep your fingers crossed, guys. மன்னார்குடியிலேருந்து யார் வந்திருக்காங்க? ரமேஷ் குமார் ஃப்ரம் மன்னார்குடி. வாங்க. ரமேஷ் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு வந்திருக்காரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரமேஷ் குமார் சார் சைன் மட்டும் போதாது. ஐ எம் ரிக்வெஸ்டிங் ஸ்ரீமதி உமா ரமணன் அவர்களை. வாங்க ரமேஷ். ரமேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமா? சந்தோஷம். ரமேஷை வந்து நான் ஒரு ஆட்டோ டிரைவராக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பட் அற்புதமான திறமசாலியும் கூட. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோதான். இப்போதைக்கு பேச்சு வரல அப்படின்னாரு. அப்புறம் பாட்டு வரும்ல? பாட்டு. என்ன பாட்டு பாடி நீங்கள் செலக்ட் ஆனீங்க? நிறைய பாடினேன் சார்ங்க. இப்போ ஒரு தும்மைங்க ஆகுதுக்கு வரும். என்ன விளையாடி ஒரு 2 வரி பாடுறீங்களா? பாடுங்களேன் ஹரிஜிக்காக. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே, உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். உந்தன் கழுத்து வரை உந்தன் காதல் வந்து இரு கண்வெளி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டேன். ரமேஷ், இதயத்தை தொலைத்து விட்டேன்னு சொல்லி எங்கள் இதயத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டிங்க நீங்கள். போங்க, யூ கேன் டேக் யுவர் பிளெஸிங்ஸ். ஆக்சுவலி நான் இப்போ ரொம்ப நல்லா பாடினப்பா. அண்ட் வாய்ஸில் ஒரு கம்யூனிகேட்டிவ் பவர் இருக்குது. தொடருது, பேசுகிறவங்கெல்லாம் கேட்குறவங்கெல்லாம் தொடருது. வெரி குட். சிவமணி அவர்கள். சிவா, இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. ஹரிஹரனை பற்றி சிவா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரியண்ண வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சிவா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஷோவில் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லோரும் டுகெதர். ஐ குட் பிலீவ் அமரன் இஸ் ஹியர், பரத் இஸ் ஹியர். அரியண்ண வந்து அவர் இசை, அவர் அந்த பாட்டு, அந்த ராகம் எப்போவும் அதுதான். நாங்கள் ட்ராவலிங்கில் வி வில் ஜஸ்ட் ஜாம். ஸோ இட்ஸ் அ கிரேட். இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரதர் எனக்கு இங்கே இருக்காங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் இது போனால் பிடிக்காது. அவருக்கு ரொம்ப சீரியஸான, இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் தட். ஸ்ட்ரிக்ட்னா மியூசிக்கில். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு அவர் ஒரு கசல் காஷில் வந்து எனக்கு வாசிக்கிறது பர்கஷன் இது பண்ணார் அந்த ஆல்பம். இட் வாஸ் ரியலி ஐ என்ஜாய் பிளேயிங் every day in the studio. We had a real good fun. Actually, we had a good fun. Absolutely. We always have good fun. Yes. ஹரிஹரன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லிட்டார் அது இசையில் மட்டும்தான். ஸோ அவரோட பாட வந்திருக்கிற உங்களுக்கு அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா, இல்லை அவர் சொன்ன மாதிரி ஜாலியாக இருக்கணுமா? ஜாலி தான், அதை பற்றி இல்லை. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணோம். ஓகே, என் கூட பாடுறது அந்த காம்படிஷனில் ரிலாக்ஸ் பண்ணி பாடணும். ரிலாக்ஸ் பண்ணால் தான் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் பாட முடியும். இஃப் யூர் டென்ஸ், அதுலேயே பாதி பாட்டு போயிடும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஹாவ் அ குட் டைம். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் ப்ரைஸ் வாங்குறதோ, யூ கெட் மனி ஃபார் தேட், என் கூட பாடுவீங்க. தட்ஸ் ஒன் ஆஸ்பெக்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா,
இந்த ஒரு வருஷத்து பயணத்தில் நான் என்னெல்லாம் சீரியஸாக கற்றுட்டேனோ ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் அது இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு. அண்ட் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், என்ன ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன, அதுலேருந்து என்ன பலன் கிடைக்கும். இப்போ ப்ராக்டிஸ்னால் சும்மா சாதகம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் உண்டு. அது என்ன எதில் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன எஃபெக்ட் வரும்னு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு நான் ஐ வுட் லவ் டு இம்பார்ட் இட் டு தெம். ஃபேபுலஸ். தேங்க்யூ ஸோ மச் ஹரி. அடுத்து வந்து இங்கே இன்னொரு பாடகி உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப அடக்கமான பாடகி. அவங்க எப்பவுமே உட்காந்து தான் பாடி பழக்கம். ஏன்னா அவங்களோட பாட்டெல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப கருத்துள்ள பாடல்கள் அவங்களோட பாடல்கள் எல்லாம். அது மட்டும் இல்லை, பல மொழிகளில் பாடக்கூடிய ஒரு திறமைசாலி மேடம் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹரி சாரோட நான் ரொம்ப பெரிய ஃபேன். எல்லாருமே இங்கே வந்து யாருமே இங்கே அவருடைய வாய்ஸ்க்கு ஃபேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹீஸ் காட் சச் அ மெஸ்மரைசிங் வாய்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் உட்காரும்போது வி கெட் ஸோ டென்ஸ்ட் that we always utter the wrong things. So I think I'll just go and sing. அப்படியா? Okay. சரி, ஓகே. உனக்கு இந்த மேடை பத்தாது தாயி, அங்கே போ. There are very few people who have believed that I can sing better than what I actually do. நான் வந்து வெறும் டப்பாங்குத்து சாங்ஸ், ஃபோக் சாங்ஸ் தான் பாடுவேன் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு என் மேலே எப்போவும் நம்பிக்கை இருந்திருக்கு. அதுலேருந்து சுபஸ்ரீ அக்கா ஒருத்தங்க. So thank you so much Akka for giving me this opportunity and making me sing that I've always wanted to sing. Thanks Akka. The evergreen L.R. Ishwari அம்மா, அவங்க வாய்ஸ் ஒரு தனிப்பட்ட வாய்ஸ். ஐ திங்க் இது வரைக்கும் அவங்க வாய்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் மை செல்ஃப் வித் L.R. Ishwari அம்மா and I'm so glad that I could sing this for her. அடுத்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். நிறைய மேடைகளில் நான் பாடுறது உண்டு. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர் மாஸ்டர் பீசஸ். ஐம் வெரி ஹாப்பி ஐம் சிங்கிங் திஸ். இருப்பதோ ஒரு நாடக மேடை, இரவு நேரத்து மல்லிகை வாடை. இருப்பதோ ஒரு நாடக மேடை, இரவு நேரத்து மல்லிகை வாடை. திறப்பதோ ஒரு சிந்தனை கதவு, விடி எடுத்தால் ஆனந்த உறவு. அடுத்த சாங் வந்து இட்ஸ் அ ட்விஸ்ட் பேஸ்ட் சாங். ரொம்ப அருமையான பாடல். எந்த கச்சேரியாக இருந்தாலும் இந்த பாட்டு பாடினா ரசிக்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ரீச் பண்ணின ஒரு பாடல். அண்ட் ஐ ஹாவ் ட்ரைட் சிங்கிங் திஸ் சாங் ஃபியூ டைம்ஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆல்வேஸ் இட்ஸ் பீன் அ சக்ஸஸ். ஸோ தேங்க்ஸ் டு L.R. Ishwari அம்மா. வெரி ஹாப்பி டு சிங் திஸ் அகெயின் ஹியர். Can I see you clapping? ஆடவரல்லா
Ladies and gentlemen, that was Srilekha Parthasarathy. Thank you, Srilekha. I would say this is, see, every time, every period, Western influences நம்ம film musicல தெரியும். It's totally Western influenced and a very vibrant style, very sensual voice, I would say. And she had அவங்களுக்கு அவரோட ஒரு own style, some songs very similar to Asha ji, I would say. And I think Srilekha did a very nice job. And இப்போ it's going to be time for some lovely retro numbers. இந்த நம்பர்ஸை வந்து அங்கே ஒருத்தர் இருக்கார். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், மிஸ்டர் கோபால் ராவ். என்ன பாட போகிறீங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது நினைக்கிறேன். சுத்தமாக தெரியாது. தட் இஸ் த வே டு கோ. ஜாலியாக இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் மீ ஆன் த ஸ்பாட். வில் ஜஸ்ட் ஆஸ்க் தி மியூசிஷியன்ஸ் டு ப்ளே சம்திங். அது ஒரு பாட்டாக இருக்கும், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பாடுவீங்களாம். இதெல்லாம் ஐ ஷுவர் சீரியஸ்லி சீரியஸ்லி இல்லை இல்லை, எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. ராரே அவன் பேரன் நாளில் யாரி என்றால் ஒரு ஹாவி எல்லாரும் பேத்தி பேல் பேப்பி தேவையில்லை. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு, தாவட்டும் தாவட்டும் கால்கள் ரெண்டு, இரவு முழுதும் நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிடம் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் துன்பம் என்ற இன்பமில்லை. ஓ ஓ ஓ எனக்கு சில டைப் ஆஃப் சாங்ஸ் தான் வரும். ஆமாம், நீங்கள் திடீர்னு இது சொன்னீங்கன்னா எனக்கு வராது. நம்ம ஏதாவது ஐடியா பண்ணி இங்கே பண்ணீங்கன்னா நான் கண்ணா நம்ம சிவா வாங்கல ப்ளீஸ், ஜாலியாக விளையாடலாம். வாய்ஸ் பாக்ஸ் பண்ணுறீங்களா? தக 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 து தக தக து பாட்டு வார்த்தை அவர் வாசிக்கிறதுக்கு வேற பாட்டு தான் நான் பாடணும். வேற என்ன பாட்டு இருக்கு? வேற நல்ல பாட்டை சொல்லுங்க, செட்டப் பண்ணி பாடலாம். நல்ல பாட்டு சார். உங்களுக்கு ஏதாவது பாட்டை ஏதாவது கெடுக்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நல்ல பாட்டை ஏதாவது கெடுக்கணுமா அப்படின்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா சார் நான் அந்த டயத்தை வரது சொல்கிறேன். அப்படியா? பக்கா. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆனால் இந்த சாங் வந்து மறக்க முடியாத ஒரு என்னுடைய இதில் விசனன் ஸ்டுடியோவில் அந்த ஆர்கெஸ்ட்ராவோட ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா. இப்போல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் தெரியல, யாரோட எப்படி வாசிக்கிறோம், இன்னும் யார் ட்ராக் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கிளிக் ட்ராக் பண்ணிருக்குது ஒரு. ஆனால் இந்த மாதிரி ஜீனியஸ் விசன் ராஜனா சார் இந்த ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட அந்த சாங்கெல்லாம் வி மிஸ்ஸிங். ஐ வாண்ட் டு பிரிங் பேக் தட். நான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணனாக்கா ஐ வாண்ட் டு பிரிங் ஆல் த ஆர்கெஸ்ட்ரா, உட்கார வச்சு எல்லாரையும் நான் ஒன்றா வாசிக்கணும்னு எனக்கு ஒரு கனவு. அது I want to bring back the musicians. Thank you. All the best. நன்றி சார். Ladies and gentlemen, ராகவ் இவர் ஒரு அற்புதமான நடிகர் மட்டும் இல்லை, ஒரு fantastic dancer and also a composer and a good singer also. அது மட்டும் போய் ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சுப்பா, விடு. இப்போ நீ ஒரு பாட்டு எங்களுக்காக பாடுப்பா. Everybody, wish you all a happy New Year! இளமை இதோ இனிமை இதோ கால
காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. I want to hear a duet from Harini and Tipu. Wow. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. Thank you. Thank you. இப்போ we just pick up one more chick. MS Aruna, Chennai. Aruna, Mr. Manobala and Santana Bharti will autograph this for you. வாங்க. நீங்க செலக்ட் ஆகும்போது என்ன பாட்டு பாடுங்க? நான் வந்து ஒரு ரொம்ப பழைய பாட்டு பாடினேன், அந்த சிவகாமி மகனிடம் சாங் சாங். பாடுங்க. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தேதடி, வேலன் இல்லாமல் தோகையேதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தேதடி, வேலன் இல்லாமல் தோகையேதடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. Right, இப்போ to entertain us with some wonderful SPB sir's songs, Haricharan is back again. நீங்கள் வெறும் எஸ்பி சாரோட பாட்டு மட்டும் பாடினா போதாது, கேஜே யேசுதாஸும் சேர்ந்து பாடணும். Will you? Thanks. Hari, do you know that song ஆயிரம் நிலவேவா? என்னென்ன இருக்கு ஷண்முகானந்தால. In the year, I think the next year when Balu sir had just started singing, young, and he's out of college, I think he was, and I was in school and I had gone for the function. Amazing singing. That first, when I met him, and I didn't meet him, of course, I heard him. We felt that somebody big has come into the field, you know, and he's a legend.
Great. ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா நிகழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா. So I'm glad, yeah. Wonderful, beautiful song. தேங்க்யூ